ஜனநாயகன் படம் இல்லீகலாக ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சென்சஸ் போர்டில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்களால் தான் பகிரப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். பட் ஆனால் இது எங்கள் சைட்லேருந்து கசிஞ்ச ஃபுட்டேஜ் கிடையாது. அதாவது ஒரு கீ கொடுத்துருப்போம், ப்ரொடக்ஷன் சைட்லையும் டேரக்டர்கிட்டையும் கொடுத்துருப்போம். அந்த கீ அப்ரூவல் ஆனால் தான் எங்கள் சைட்லேருந்து எது ஒன்றும் வெளியே வரும். அது இல்லாமல் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதை எதிர்த்து நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. அதாவது சிவகார்த்திகேயன், சிவா, அடுத்து ஜீவா, ஜெய், ஜிவி பிரகாஷ், கார்த்திக், கமலஹாசன், ரஜினி, சூர்யா, வசந்த் ரவி, ஹரிஷ் கல்யாண், ராஜ்குமார், பழனிசாமி, கௌதம் கார்த்தி, ஆர்ஜே பாலாஜி, கேவிஎன் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஜனநாயகன் படம் இல்லீகலாக ரிலீஸ் ஆனது ரொம்பவே தவறானது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் பகிர்ந்த ஒரு 2 விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து சென்சஸ் போர்டில் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது ஒன்றும். இன்னொரு கருத்து என்னென்னா, சென்சஸ் போர்டில் கரெக்டான அப்ரூவல் கொடுக்கல. ஜனவரி மந்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் இப்போ வரைக்கும் இழுத்துட்டுச்சுனால தான் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கசிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சென்சஸ் போர்டு வந்து இது எங்கள் தரப்புலேருந்து ரிலீஸ் ஆனது கிடையாது, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னவங்க சென்சஸ் போர்டில் அந்த ஜனவரி மந்த்லேயே அந்த பொங்கலுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வந்து பிரச்சனை வந்து வந்திருக்காது. ஸோ வேணும்னே இது இழுத்தடிச்சு இந்த மாதிரி கசிஞ்சு இப்போ அந்த படத்துடைய அந்த ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம் வந்து தளபதி இது வந்து இந்த மாதிரி நாரடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, திரையுலகில் இருக்கிற நிறைய நடிகர்கள் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது முக்கியமாக கமல்ஹாசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சென்சஸ் போர்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருந்தாரு. ரஜினிகாந்தும் நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்தாரு. சூர்யா, சிவகார்த்திகேயன், சிவா, ஜீவா, ஜெய் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷனலாக பண்ணியிருந்தாரு. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சினிமா துறைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க யாருமே கம்முன்னு இருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு போஸ்ட்னால் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ நிறைய பேர் இது தளபதிக்கு சப்போர்ட்டிவாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்தது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது. இது எப்படியோங்க சிபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் சைட்லேருந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி கை தூக்கிட்டாங்க. பட் ஆனால் இது ரொம்பவே ஒரு தவறான விஷயங்க. அவங்க மட்டும் கரெக்டான நேரத்தில் வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இவ்வளோ நேரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஸோ நல்ல ஒரு வரவேற்பு எடுத்திருக்கும். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கோம். ஸோ தளபதியோடைய கடைசி படம் அப்படின்றனால ஃபேர்வெல் ஃபிலிமாகவும் வந்திருக்கும். எல்லாமே இந்த ஒரு டிலேனால தான் போச்சு அப்படின்ற மாதிரி நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.